எக்ஸலண்ட். த ஆர்ட் ஆஃப் லேர்னிங். எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி படித்தா நல்லா புரியும். ஸோ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த உடலில் இருக்கிற ஒரு பேசிக்கலான அறிவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா, தென் அவங்களுடைய அப்பா அம்மா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேருனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நம்ம குழந்தைய பிறக்கும்போதே ஒரு பேசிக் அறிவாக நமக்கு கிடைச்சிடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்தராக நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். நம்ம போய் ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறதுலாம் என்னென்னா ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறோமே ஒழிய, நமக்கு தேவையான எல்லா நாலேஜும் டிஎன்எஸ் வழியாக பரம்பரையாக சில அறிவு இருக்குது, அது எல்லாமே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே நம்மளுடைய அப்பா அம்மா, சொல்லி கொடுக்குற குரு, நமக்கு பிடித்த கடவுள், இவங்களை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இது எதுக்குன்னா, நம்மளுடைய எஜுகேஷன் ப்ராசஸை ரொம்ப ஸ்பீடப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மைண்ட், அதாவது மனசு அப்படிங்கிறது ஏதோ நம்ம தான் பயங்கரமாக சிந்திக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த மனசு, இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம ஒரு செடி கொடி அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிகிற பொருட்களை பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதும் ஒரு பொருள். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருள். எப்படி மேக கூட்டங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் எண்ணங்களும் மேக கூட்டங்களாக அங்கேயும் இங்கும் சுற்றிக்கிட்டே இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. அது யாருக்கு ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகுதோ என்ன ஆகுனா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு போய் சேரும், அந்த எண்ணங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணினாங்க நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய ரிஷிகள், ஞானிகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு சிம்பலை உருவாக்குனாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, விநாயகர், முருகன், லக்ஷ்மி, சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர், இந்த மாதிரி வித்தியாசமாக சிம்பலை உருவாக்குனாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு மாடர்ன் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மாதிரி. நம்மளுடைய எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட சிம்பலில் நம்ம அதை நோக்கி கவனித்து நம்ம எண்ணங்களை செலுத்தும் போது என்னாகுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் ஃபார்முலேட் ஆகி அது வானத்தில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நம்ம அப்பா இருக்கார், அவர் டெய்லி காலையில் போனோன்னே ஆஃபீஸுக்கு போனவுடனே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கிட்டு தான் வேலை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அந்த கடவுள், அதே ஒரு சிம்பிள், அதே ஒரு கடவுளுடைய ஃபோட்டோவை இல்லை அவங்களுடைய அப்பா அம்மாவை ஏதோ ஒன்று நம்ம கும்பிட்டோம் அப்படின்னம்னா, வணங்கிட்டு நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா, அவர் என்ன சிந்தனையெல்லாம் பண்ணினாரோ அந்த சிந்தனை நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் ஆகி நமக்கும் ரீச் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம படித்து தான் எஜுகேஷனை வளர்த்திக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் மேட்ச் பண்ணும்போதும் நமக்கு திடீர்னு சில விஷயங்கள், இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும், அது பிடிக்கும், நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த விநாயகரை கும்பிட்றோம் அப்படின்னா, விநாயகர் சாமி அப்படிங்கிறதுக்காக கும்பிட்றதில்ல, விநாயகர் ஒரு சிம்பல். அந்த சிம்பலை வச்சு நிறைய பேர் அவங்களுடைய எண்ணங்களை, ஃப்ரீக்குவன்சியை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதை ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா என்ன சாமின்னு வணங்குறாங்களோ அவங்களையே நம்மளும் முழுசாக மனசார நம்ம வணங்கணும் அப்படின்னோம்னா, அது முட்டாள்தனமான ஒரு விஷயம் இல்லை. பட் நம்ம ஃபேமிலிக்குள்ளார அந்த எண்ணங்களை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி. அது மாத்திரம் இல்லை, அந்த பர்டிகுலர் எண்ணங்கள் பர்மனெண்ட்டாக ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும் ஒரு இடத்துல. நம்ம எப்போல்லாம் அதை நினைக்கிறோமோ அது நமக்கு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் எதை நம்ம சாமின்னு கும்பிட்றோமோ அதை தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே
கும்பிடணும். அடுத்தது நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ், அதாவது நமக்கு முன்னோர்கள் அப்படின்றவங்க எல்லாருடைய தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம. ஸோ இப்போ நம்மளுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நம்மளை விட புத்திசாலிங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் அவங்கள விட புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா தொகுப்பு, எண்ணங்களினுடைய தொகுப்பு அது என்ன ஆகுதுன்னா டிஎன்எஸ் வழியாக அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆகிட்டே போகுது. அதனால தான் பாருங்கள், இந்தியா ஒரு ஆளை பார்த்தோன்னே இவர் இந்தியாக்காரரா, ஜப்பான்காரரா, சைனாக்காரரான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய அறிவு நிலை அவங்களுடைய முன்னோர்கள்கிட்டேருந்து வர்றதுனால அவங்களுடைய உடல் அங்கே எப்படி ஒரு கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணுன்றது, கலர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு விதமான அறிவு தான். ஸோ அறிவுங்கிறது புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் அறிவு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களையும் சொல்கிறேன். புத்தகத்தில் தான் அது அறிவு இருக்கணுன்றது இல்லை. ஸோ எண்ணங்கள் மூலமாக அறிவு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நிறைய விஷயங்களில் அது இருக்குது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இன்டெலிஜென்ஸ். நம்ம அல்டிமேட்டாக அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்டெலிஜென்ஸ். அதாவது சுயமாக நம்ம என்ன வேலையை பண்ணி அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் நம்ம எதை பண்ணாலும் தப்பாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக பண்ணி தான் நம்ம சரி பண்ணிக்க முடியுமே ஒழிய எடுத்த உடனே 100% நம்ம சரியாக தான் பண்ணணும் இல்லை பண்ணுவோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒன்று பண்ணுவோம், அது தப்பாகும். அந்த தப்புலேருந்து நம்மளுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் இப்படி பண்ணதுனால இது தப்பாயிடுச்சுன்னு. அடுத்த முறை கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அடுத்த முறை இன்னும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் ஒரு வேலையை பண்ணுறதுக்கு ஐயோ இது தப்பாயிடுமோ அப்படின்ற பயத்தில் பண்ணாமையே இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே நம்ம மைண்டு 1008 கேள்வி கேட்கும். அடாடா இது இப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த வேலையை பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல புரிதல் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே தப்பாயிடுமோ அப்படின்றதுக்காக வருத்தப்படாதீங்க. டோன்ட் ஹெசிடேட் டு டூ இட் ராங். தப்பாக பண்ணுறதுக்கு ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கனாலும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எழுதுகிறார் அப்படின்னா ஒவ்வொன்றும் முதல்ல அவருடைய எண்ணங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் புக்கில் எழுதுகிறாரு. அதனால் நான் ஏற்கனவே இதுக்காக தான் நான் சொன்னேன். எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, எண்ணங்கள் ஒருத்தருக்கு உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த எண்ணங்கள் அப்படியே அலை மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது கோடிக்கணக்கான வருஷங்களாக யார் யார் என்னென்ன சிந்திச்சாங்களோ அது எல்லாம் அப்படியே காற்றில் அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எங்கேயுமே அழியவே அழியாது. அதனால் ஒரு புத்தகத்தை எழுதினவருடைய எண்ணங்கள் முதல்ல உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் தான் புக்கை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம என்ன புக்கை படிக்கிறோமோ அந்த புத்தகத்துக்கு சமமான எண்ணங்கள் வானத்தில் பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னால் 2 கையையும் எடுத்து அந்த ஆத்தரை மனசில் நினச்சி அந்த ஒவ்வொரு புக்லேயும் பாருங்கள் அது யார் எழுதுனாங்க அப்படின்றத அந்த புக்கில் பேர் கண்டிப்பாக போடுவாங்க. அந்த பேரை படிச்சுட்டு ஒரு 2 முறை சத்தமாக படிச்சுட்டு மனசுக்குள்ளார சத்தமாக படித்தாலும் சரி, அப்படியே மனசுக்குள்ளார அதை படிச்சுட்டு அமைதியாக 2 கையும் எடுத்து 2 கையும் எடுத்து கும்பிடுற மாதிரி கை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அந்த ஆத்தரனுடைய நேமையை நினச்சிக்கிட்டுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியும் அந்த ஆத்தரனுடைய ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது அவருடைய எண்ண அலைகள் இன்றைக்கி எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி நேரடியாக நம்மளோட கனெக்டிவிட்டி கிடைக்கும். அப்படி கனெக்டிவிட்டி கிடைக்கும்போது நீங்கள் எழுத்துக்களை படிக்கும்போது அந்த ஆத்தரே உங்களுக்கு உள்ளார வந்து சொல்லி கொடுக்குற ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாத்தியார் ஸ்கூலில் போர்டில் உங்களுக்கு நேராக நின்று கிளாஸ் நடத்தினா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ஆத்தரை நினச்சி நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அவரே சொல்லி கொடுக்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். முழுமையாக உங்களால் உணர முடியும். அப்படி இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது அவ்வளவு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஸோ இதிலிருந்து எண்ணங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்,
நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம், ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணும், பெரியவங்களை ஏன் மதிக்கணும், ஸோ ஏன் நம்ம வந்து அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம அப்பா கூட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அம்மா கூட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் நமக்கு பிடிச்ச வாத்தியார் இல்லாமல் இருக்கலாம், கடவுள்னால் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே இல்லைனாலும் ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, நம்ம அது கூட கனெக்டிவிட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணி இதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ட்ரைனிங்கை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக பெனிஃபிட் அடையட்டும். நன்றி.